முதல்ல நீங்க என் கூட வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்க அக்கா வரட்டுங்க, உங்க அக்காவையும் உங்களையும் நானே பார்ட்டி கூட்டிட்டு போய் சேர்த்துறேன். ஓகே? சரி, அக்காக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவ கூட சந்தோஷமா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா போதும். நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவ நம்ம காலில் வந்து விழுவா. லைனே போக மாட்டேங்குது. ஷோ சிக்னல் வேற இல்ல. புவி, கிளம்புறேன். புவி, 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 எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? புவி, புவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, சோ அதான் காஃபி போட்டு உங்களை அசத்தலாம். உங்களுக்கு காஃபி போடலாம் கூட தெரியுமா? அட என்னங்க நீங்க பொக்கரான்ல குண்டு போடுற மாதிரி சொல்றீங்க? பாலை காய்ச்சி காஃபி தூளை போட்டு அதுல கொஞ்சம் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணா காஃபி ரெடி. காஃபி போடுறதுன்னா அவ்வளவு ஈஸியா? அப்புறம் காஃபி போடுறது ஒரு கலை. அவ்வளவு ஈஸியாலாம் போட முடியாது. காஃபி போடுறதுக்கு, டீ போடுறதுக்குலாம் ஜப்பான்ல ஒரு தியரியே வச்சிருக்காங்க. தள்ளுங்க, நான் காஃபி போடுறேன். போடுங்க போடுங்க. எவ்வளவு பால் எடுக்கணும்? பயந்துட்டேன். வெளியில இருந்தா சவுண்ட் வருது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். காரியம் கை கூடுற நேரத்துல யாரா வரேன். தம்பி, வெளியில எங்கேயுமே கரண்ட் இல்ல. இந்தாங்க, இந்த மெழுகுவர்த்தில செட்ல இருந்துச்சு, வச்சுக்கோங்க. நீங்க பார்த்து பாத்துறேன். தம்பி, நான் உள்ள வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. கூப்பிடுமா போங்க.
நெட்வொர்க்கே இல்ல. ஐயோ அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. வாவ், கேண்டில் லைட் டின்னர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது கேண்டில் லைட் காஃபி. இந்தாங்க காஃபி. ஓகே. ஹே, கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் எல்லாம் வரலைங்க, இன்வெர்டர்ல எரியுது. ஓ, அதுவும் லோ பேட்டரி. பாருங்க விட்டு விட்டு எரியுது. சரி இந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. உட்காருங்க. நைஸ் காஃபி. தேங்க்யூ. அம்மா, காஃபி போடுறது பெரிய ப்ராசஸ்ன்னு சொன்னீங்க. நான் எல்லா கேண்டில்ஸும் பற்ற வைக்கிறதுக்குள்ள கையில காஃபியோட வந்து நிக்கிறீங்க. கேர்ள்ஸ்லாம் எல்லா விஷயத்துலயுமே பயங்கர ஸ்பீட். ஓ, நான் எப்பவுமே ஸ்லோ தான். ஆம்பளை இல்ல, அதான். ஓ. அப்புறம் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? தோணல. தோணலையா? ஏ? ஆமா, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? இது என்ன கேள்வி? உலகத்துல பிறந்தவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு தானே ஆகணும். அதுக்கெல்லாமா காரணம் சொல்ல முடியும்? இல்ல உங்களுக்கு அப்படி காரணம் வேணும்னா தோ இந்த மாதிரி நல்ல காஃபி போட்டு தரத்துக்குலாம் ஒரு ஆள் வேண்டாமா? எது இந்த காஃபியா? இதை விட பெட்டரா ஹோட்டல்லே போட்டு தருவான். ஹோட்டல்ல போடுற காஃபில எல்லாம் கொஞ்சமாவது அக்கறை இருக்குமா? காஃபிக்கு தேவை சக்கரை தானே, அக்கறை எதுக்கு? அப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. யாராவது காரணமே இல்லாம சூசைட் பண்ணிக்குவாங்க. அதுலயும் இந்த கல்யாணம், காது குத்து, இது மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஓ, இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி டைப்பா நீ? ஐயோ அப்படி இல்லை, அந்த அளவுக்குலாம் எனக்கு மைண்ட் இல்லை. மஞ்சத்தலையை கட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைத்தனமான வாழ்ற வாழ்க்கை எனக்கு செட் ஆகாது. ஐ எம் அ ஃப்ரீ பேர்ட். சாகர வரைக்கும் இப்படியே இருந்துட்டு செத்துறணும். அது மட்டும் இல்லாம புருஷன், பொண்டாட்டி, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா. அக்கா என்னாச்சு? அக்கா, என் ஹேண்ட்பேக் எங்க? கிச்சன்ல இருக்குல்ல. சரி சரி, கப்ப கொடுங்க. கப்ப வாஷ் பண்ணி வச்சிரேன், கிளம்பணும். ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அக்கா வெயிட் பண்ணுவாங்கல்ல. அதான் அவங்க வர 30 minutes ஆகும். அவங்க வர 30 minutes ஆகும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அதான் வெளியில வேகமா காத்தடிச்சிட்டு இருக்குல்ல, சோ சும்மா அப்படியே 30 minutes ஆகும்னு சொன்னேன். ஓ, அப்போ நிஜமாலுமே 30 minutes ஆகுமா? வாட்ச்மேனா?
வாவ். இன்னும் இந்த மாதிரி என்ன திறமைலாம் வச்சிருக்கீங்கன்னு ஒன்னா சொல்லிடுங்க. இப்படி திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணாதீங்க. அட நீங்க வேற, நான் ஏதோ சும்மா கைக்கு வந்தது வாசிச்சிட்டு இருக்கேன். சும்மா கைக்கு வந்தது வாசிக்கிறீங்களா? சூப்பரா வாசிக்கிறீங்க தெரியுமா? இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல கிட்டார் வாசிக்க சொன்னா எண்ணினிய போனிலாவேவும் இளையநிலாவும் தான் வாசிக்கிறாங்க. என்னமோ வேற மியூசிக் இல்லாத மாதிரி கிட்டார்ல. ஆக்சுவலி எனக்கு கிட்டார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். கிட்டார் வாசிப்பீங்களா? ஐயோ, எனக்கு வாசிக்கலாம் தெரியாது, வெறுமே ரசிப்பேன். மேபி கத்துக்கலாம். இட்ஸ் சோ சிம்பிள். வாங்க நான் கத்து ஏய், கொடுக்கறேன். என்ன பண்றீங்க? நில்லுங்க. ஏய் பூவி, இங்க என்ன பிடிங்க. பண்றீங்க? இப்பெல்லாம் கத்துக்க முடியாது. வேண்டாம் உங்க கை வேண்டாம், காமிங்க. சொன்னா ஒண்ணும் கேளுங்க. இல்ல, கை காமிங்க, நான் சொல்றேன். பூவி, என்ன மேடம் ஆச்சு? அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ற லைன் மேடம் கிடைக்கல. டைம் ஆச்சு மேடம், காத்து வேற அடிக்குது. ஆனா ஒரே நிமிஷம் யாருமே இல்ல. கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க மேடம். ஆ ஆக்சுவலி அக்கா வருவாங்கன்னு சொன்னேன்ல. ஐ ஹேவ் டு கோ. கிளம்புறேன். அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பூவி, திறக்க முடியல. வாட்ச்மேன் முன்னாடி லாக் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஐயோ, இப்ப எப்படி போவேன்? வாட்ச்மேனை கூப்பிடுங்க. இல்ல, அவர் அந்த கேட்ல இருப்பாரு. நம்ம இங்க இருந்து கூப்பிட்டா அவரு கேட்காது. ஐயோ, இப்ப எப்படி போவேன்? மேல ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் இருக்கு, அது வழியா போயிடலாம். வாங்க ஆ, வாங்க. கொஞ்சம் வெயிட் அதெல்லாம் பண்ணுங்க. முடியாது மேடம், டைம் ஆச்சு மேடம். காத்து வேற அதிகமா அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல இருக்க முடியாது மேடம். சரி. காசை கொடுங்க. இருங்க. 200 ரூபாய் இருக்கு. ஓகே தானே? ஓகே மேடம். எங்க போனா இவ? இங்க தானே இருக்க சொன்னோம். அனு, 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 எங்க போயிருப்பான்னு தெரியலையே. வாங்க. வாவ், நீங்க பெயிண்டிங்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்றீங்களா? இதெல்லாம் என்னோட பெயிண்டிங்ஸ். ஆ? அனு, அனு, ஐயோ.
உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு கேக்குறத விட என்னென்னலாம் தெரியாதுன்னு மட்டும் கேட்கணும் போல இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. இப்படிதானே போகணும். ஹே, அது ஏ ஃபேஸ் மாதிரியே இருக்கு. ஆமா. என்னது அது? என்ன ஆபாசமா வரைஞ்சு வச்சிருக்க? என்னோட விஷன், உன்னை பத்தின என்னோட விஷன். கனவு, கற்பனை, எது வேணாலும் வச்சுக்கலாம். The only thing, துணி இல்லாம. நீ என்ன தங்கச்சின்னு சொன்னடா. Really, I don't know. How come? ஒரு கயிறு கையில கட்டினா ஆனந்த கட்சியா, அதே கயிறு கழுத்துல கட்டினா புருஷன் பொண்டாட்டி. ஒரு கயிறு எல்லாத்தையும் முடிவு பண்ணுதா? You know what? நான் உன் கையில கொடுத்து என் கையில கட்ட சொன்னதே உன்னை தடையில்லாம நெருங்குறதுக்காக தான். அனு எங்க இருக்க? You are a cheat. You are a fraud. நீ இப்படி பட்டவனா? உன்னால எப்படி ஒரு புனிதமான உறவை அசிங்கப்படுத்த முடியுது? இதுவும் புனிதமான விஷயம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பார்ப்பாங்க. உன் பார்வை வேற, என் பார்வை வேற. பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பை தி உமன் ஃபார் தி உமன். அனு எங்க போய் தொலைஞ்ச? அனு உன் நிஜத்தை மறைச்சு முகமூடி போட்டுட்டு சுத்துற நீ ஒரு சீப் பொறுக்கி. நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் இங்க வந்து முதல்ல உன்கிட்ட பேசிருக்கவே மாட்டேன். போடா. அது எப்படி போயிட முடியுமா? வர்றது வேணும், உன் விருப்பமா இருக்கலாம். போறது என் விருப்பம். வேணா, விட்டுரு.